ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாப்டரோட டுவர்ட்ஸ்ல எண்ட்ல இருக்க கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப கன்ஃபியூசிங். அதுக்கு நமக்கு நிறைய ப்ரீ ரிக்வெசிட்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த அளவுக்கு டீட்டெயிலா நீங்க நெட்ல வேற எங்கனாலும் பாத்தீங்கன்னாலும் இந்த அளவுக்கு டீட்டெயிலா இருக்காது. ஓகே, ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்னா, predict the product of a electrolysis in the following reaction. இந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ராலிசிஸ் நடந்துச்சுன்னா, எலக்ட்ராலிசிஸ் என்னது? கரண்டா பாஸ் பண்றோம், பிரியும், ஆனோட்ல போகும், கேத்தோட்ல போய் டெபாசிட். அதுல ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ்னு கேட்கறாங்க. ஆனோட்ல என்ன இருக்கும், கேத்தோட்ல என்ன இருக்கும் கேட்கறாங்க. ஓகேவா? இதுக்கு சில ப்ரீ ரிக்வெசிட்ஸ் இருக்கு. என்ன சார் ப்ரீ ரிக்வெசிட்ஸ்? என்ன சார் தெரிஞ்சிருக்கணும்? சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கேக்குது என்னன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் இது? ஃபார் டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ டிஸ்சார்ஜிங் பொட்டன்ஷியல் வந்து இதுதான் ஆர்டர். ஆனியான் படி பார்த்தீங்கன்னா அயோடின், புரோமின், குளோரின் இதெல்லாம் இருக்குன்னா இதுல எவன் கம்மியா இருக்கானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் போய் டிஸ்சார்ஜ் ஆகும். எவன் பின்னாடி இருக்கானோ அவன் தான் கடைசியா போவான். புரிஞ்சா? இப்போ இவன் இருந்தானா, இவங்க ரெண்டு பேர் இருந்தானா ஏயு தான் ஃபர்ஸ்ட் போய் டெபாசிட் ஆகும். யாரு வந்து கம்மியா இருக்கானோ அவன் ஃபர்ஸ்ட் போவான். ஃபர்ஸ்ட்ல இருக்கவன் ஃபர்ஸ்ட் போவாங்க, போய் டெபாசிட் ஆவான். பின்னாடி இருக்கிறவன் கடைசியா அவன் போக மாட்டான். இந்த ரெண்டு பேர்ல கம்பேர் பண்றப்போ கிளியரா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டு? ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா சார்? இருக்கு, ஷார்ட்கட்லாம் என்னன்னா, இதெல்லாம் பாருங்க, ரியாக்டிவ் டிசீஸ் படிச்சிருப்பீங்க. இவங்க எல்லாம் பாருங்க கீழே இருப்பாங்க, அடியில இருப்பாங்க ரியாக்டிவ் டிசீஸ்ல. இவங்க எல்லாம் பாருங்க மேல இருப்பாங்க ரியாக்டிவ் டிசீஸ்ல. சோ மேல இருக்கிறவனை உடைக்கிறது கஷ்டம், கீழே இருக்கிறவனை உடைக்கிறது ஈஸி. அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. பட் எஸ், தட் இஸ் ஹவ் கெமிஸ்ட்ரி ஒர்க்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிடுறேன் சார், நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன் சார். இப்போ நான் என்ன சார், எப்படி சார் சம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றீங்க. அதுக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் பத்த. இது என்ன சார்? இதான் எலக்ட்ராலிசிஸ். கரண்டா பாஸ் பண்றீங்க, எலக்ட்ராலிசிஸ் நடக்குமா? எலக்ட்ராலிசிஸ்ல ரெண்டு எலக்ட்ரோடா, ஒன்னு கேத்தோடு, இன்னொன்னு ஆனோடு. கேத்தோடுங்கிறது என்ன சார்ஜ்? கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரோடு. அப்போ என்ன அட்ராக்ட் பண்ணுன்னா, பாசிட்டிவ் சார்ஜை ஃபுல்லா அட்ராக்ட் பண்ணும் கேத்தோட்ல. ஆனோடு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. அப்ப எதை அட்ராக்ட் பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட். கிளியரா? இது பேசிக்ஸ். கிளியரா? புரிஞ்சா? இது தெரிஞ்சுக்கணும். கேத்தோடு வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட், பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். ஆனோடு பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் அட்ராக்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள வர்றேன். ஓகே, கொஸ்டின் என்னன்னா, அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் AgNO3. அதாவது இந்த சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க என்னன்னா AgNO3 இருக்கு. அக்வஸ் என்ன அர்த்தம்னா வாட்டர் தான், தண்ணி தான் அக்வஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ AgNO3ல கரண்ட்டை பாஸ் பண்ணி உடைக்கிறீங்க. எப்போ? சில்வர் எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோட்ஸ் வந்து சில்வர். இந்த சில்வர் இது ஏஜி சில்வர் எலக்ட்ரோட்ஸ்ல கரண்ட்டை பாஸ் பண்ணி உடைக்கிறீங்க. அப்போ AgNO3 என்னவா உடையும்னா, Ag பிளஸ் NO3 மைனஸா உடையும். சார் இது எனக்கே தெரியும் சார், இதுல என்ன சார் ஸ்பெஷல்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். அடுத்து வாட்டர், H2O இருக்குல்ல, வாட்டர் எப்படி உடையும்னா H பிளஸ் OH மைனஸ் உடையும். சார் இது எனக்கு சின்ன குழந்தை கூட தெரியும் சார் அப்படின்றீங்க. கரெக்ட், உண்மைதான். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ பிளஸ் எந்த சைடு போகும்? ஏஜி பிளஸ் எங்க போகும்? இங்க போகுமா? ஏஜி பிளஸ் அங்க போவானா, ஹெச் பிளஸ் அந்த சைடு போ ட்ரை பண்ணுவான். அப்போதான் மேல இருக்கிற டேபிள் வாங்க, ஏஜியா ஹெச் பிளஸ்ஸா? பாருங்க யார் ஃபர்ஸ்ட் வரா? ஏஜி இங்க இருக்கான், ஹெச் பிளஸ் இங்க இருக்கான். ஏஜி தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கான். அப்ப அவன் தான் கேத்தோடுக்கு போவான். புரிஞ்சா? கேத்தோட்ல யாரு? ஏஜி தான் போவான். சோ என்ன ஆகும்? கேத்தோட்ல என்ன நடக்கும்? சிஆர்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஸோ இட் வில் கெயின் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் வாங்கி ஏஜி பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ் ஏஜி பிளஸ் தானே போகுது, எலக்ட்ரான்ஸை வாங்கி இட் வில் ஃபார்ம் ஆஸ் ஏஜி சாலிடா கேத்தோட்ல டெபாசிட் ஆகும். புரியுதா? ஸோ ப்ராடக்ட் என்னன்னா ஏஜி அட் த கேத்தோடு. கிளியரா? ஓகே சார், சூப்பர் சார், புரிஞ்சு சார். ஆனோட்ல என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்க, ஆனோட்ல என்ன சொன்னோம்? நெகட்டிவ் சார்ஜஸ்ல ஆனோட் போகும்னு சொன்னோமா? யாரு? NO3 மைனஸ் இருக்கான். இதுல எலக்ட்ரோடு வந்து சில்வர். சில இடத்துல இனர்ட் எலக்ட்ரோடு அடுத்து படிப்போம், அதெல்லாம் ரியாக்ட் ஆகாது. இது வந்து எலக்ட்ரோட், சில்வர் எலக்ட்ரோட் இருக்கா, சில்வர் வந்து NO3யோட ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா, அந்த சில்வர் தான் உடைய போகுது. ஓகேவா? அந்த சில்வருடைய NO3 உடையாது. இந்த இதுல மட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ஆகும்னா, சில்வர் இருக்கா, அந்த சில்வர் வில் பி கேத்தோட்ல என்ன நடக்கும்? கேத்தோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். அப்படின்னா அந்த ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் படிச்சிருக்கோம். ஏஜி பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் நடக்கும். கிளியரா? So this is what going to happen in cathode. This is what is going to happen in anode. புரிஞ்சா?
இதுல தியரிலாம் நீங்க எழுதணும். லோவர் டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல், அது ஹையர் டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல், அது நீங்க எதை பார்த்தாலும் எந்த மெட்டீரியல்னாலும் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதா மேட்ரு. உங்க ப்ராடக்ட் கேட்டாங்க, இதுதான் ப்ராடக்ட், இதுதான் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. செகண்ட் பார்ட்டை குயிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டாவது இது இதே தான். என்ன சொல்றாங்க? சேம் தான். AgNO3 தான், ஆனா பிளாட்டினம் எலக்ட்ரோடு. பிளாட்டினம் AgNO3. அப்போ சேம் தான் நடக்கும் சார். Ag பிளஸ் NO3 மைனஸ், அதே தான் அக்வஸ் தான். H2O வந்து H பிளஸ் OH மைனஸ், இதே தான் சேம் தான். கேத்தோடு சேம் தான். ஏன் சேம்? ஏன்னா ஏஜியும் ஹெச் பிளஸ் தானே பாசிட்டிவ். அதுல யாரு? ஏஜி பிளஸ் தான் வந்து அந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். பிளஸ் எலக்ட்ரோ சேர்ந்தா யூ வில் கெட் ஏஜி சாலிட் கேத்தோட்ல. ஆனா ஆனோட்ல பிளாட்டினம் எலக்ட்ரோட். பிளாட்டினம்ங்கிறது இன்னர்ட். அப்ப என்ன ஆகும்னா அங்க சில்வர் வந்து ரியாக்ட் ஆச்சு. ஆனா இங்க பிளாட்டினம் ஒன்னும் ஆகுது, ஒன்னும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். அப்போ வேற யாரு ரெண்டு நெகட்டிவ் அயான்ஸ் NO3யும் OH மைனஸும் இருக்காங்களா? அந்த NO3 போய் NO3 OHல போய் பாருங்க, யாரு ஃபர்ஸ்ட் வர்றா? OH தான் ஃபர்ஸ்ட் வர்றான். கம்மியா இருக்கா? கம்மி ஃபர்ஸ்ட் வந்தவன அவன் தான் வந்து போய் உட்காரன்னு சொல்லியிருக்கோமா? இப்போ OHக்குன்னு ஸ்டாண்டர்டா என்ன ரியாக்ஷனா? OH வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, OH டிஸ்சார்ஜ் ஆகி OH will discharge first to form. இது வந்து எதுல நடக்குது? ஆனோட்ல. ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். OH இருந்தாலே ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். பட் அது எப்படி எழுதணும் சார்னா OH மைனஸ் பிளஸ் OH பிளஸ் எலக்ட்ரான் கொடுக்கும். அப்புறம் இதுல 4 OH, ஏன்னா ஆக்சிஜன் வரணும்ல, 2 வாட்டர் பிளஸ் O2 கேஸ். என்ன ரிலீஸ் ஆகும்னா மெயினா O2 கேஸ் ரிலீஸ் ஆகும். அங்க சில்வர் டெபாசிட் அட் த கேத்தோட், ஆனோட்ல ஆக்சிஜன் வில் கெட் ரிலீஸ்ட். கிளியரா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.